ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا. ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜுமாவுடைய நாளையிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணமாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே உலகளாவிய அளவிற்கு கிட்டத்தட்ட 8.3 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என ஆயிரக்கணக்கான மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், 4000ற்கு மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல நிறத்தவர்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்களோ, எந்த மொழியை பேசுவதற்கு ஆசைப்படுகிறார்களோ, அந்த மதத்தை பின்பற்றி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு மதத்தை பின்பற்றுவது, மொழியினை தேர்வு செய்து கொள்வது, உணவை தேர்வு செய்து சாப்பிடுவது, உடையை தேர்வு செய்து அணிந்து கொள்வது, அது அவரவருடைய விருப்பம். யாரை பார்த்தும் நீ எதைத்தான் சாப்பிட வேண்டும், நீ இந்த மதத்தை தான் பின்பற்ற வேண்டும்,
இந்த மொழியைத்தான் நீ பேச வேண்டும், இந்த ஆடையைத்தான் நீ அணிய வேண்டும் என்று சொல்வதற்கு உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. சொல்லலாம், உபதேசம் செய்யலாம், ஹலாலை சாப்பிடு, ஹராமை சாப்பிடாதே, ஹலாலான முறையில் நீ சம்பாத்தியம் செய், ஹராமான முறைகளை சம்பாத்தியம் செய்யாதே என்று உபதேசம் செய்யலாமே தவிர யாரையும் வற்புறுத்துவதற்கு இந்த மார்க்கத்திலே ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதை உலக பொதுமறையாம் அல்குரானிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் கலாச்சாரம் உனக்கு, என் கலாச்சாரம் எனக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யாரையும் வலியுறுத்துவது கூடாது. நீ இஸ்லாத்தை தழுவ வேண்டும், நீ அந்த மதத்தில் இருப்பது கூடாது, நீ இந்த மொழியைத்தான் பேச வேண்டும், இந்த உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும், நாங்கள் சொல்லுகின்ற மதத்தில் தான் நீ இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் பாசிசம். இஸ்லாத்தில பாசிசம் என்பது கூடாது. அவரவர் இஸ்லாத்தில் இருக்க நீ விரும்புகின்றாயா, இஸ்லாத்தில் இருந்து கொள், நீ ஈரோலைகளும் வெற்றி பெறலாம். இஸ்லாத்தை விட்டு நீ வெளியறிவித்தாயா, உனக்கு உலகத்தில் வேண்டுமானால் வெற்றியை போடு ஒரு மாயை ஏற்படலாம், ஆனால் மறுமையிலே உனக்கு நிரந்தர நரகம். உலக பொதுமறையாம் அல்குரானிலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் வாழக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இஸ்லாம் அல்லாத மற்ற மதத்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் மதத்தின் பெயரால் உறுதி புரிவார்கள், ஆனால் ஜாதியின் பெயரால் அடிபட்டுக் கொண்டிருப்பார்கள். சமீபத்தில் ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த திருமணம், அந்த பேனர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேனர்ல ஒரு 10-30 இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே எழுதி வச்சிருக்கிறார், அடுத்த ஜாதியை இருக்கிறாங்க. ஓதி பார்ப்பதுதான் தீர்வு என்று சொன்னால் ஓடுவதற்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? எப்படி பாருங்க, ஓடி பார்ப்பதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் தீர்வாக இருக்குமானால் ஓடி பார்ப்பதற்கு நாங்கள் தயார், நீங்கள் தயாரா? திருமணத்தில் எப்படி வாக்கு அடிக்கிறாங்க பாருங்க. இப்படி அடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? அது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட சோதனை. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில சோதனைகள் கிடையாது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அடிக்க மாட்டார்கள், ஆனால் மற்ற மதத்தவர்களிலிருந்து இந்த சமுதாயத்திற்கு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, தமிழகம் அல்லாத வட மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு பரம்பரை முஸ்லிம் இஸ்லாமிய கோலத்தோடு அடைவது என்பது பெருமானார் சுட்டி காட்டியதை போன்று மறுமையினால் நெருங்க நெருங்க முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? உள்ளங்கையிலே நெருப்பு கங்கை வைத்தவன் எப்படி அவன் சோதனைக்கு ஆளாக்கப்படுவானோ, வேதனைக்கு ஆளாக்கப்படுவானோ, அதுபோன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்வது என்பது நெருப்பு கங்கை உள்ளங்கையில் வைத்தவருக்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். வட மாநிலங்களில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக, மற்ற சமுதாய மக்களுக்காகவும் நாம் துஆ செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிம்மதியற்ற வாழ்க்கை. தூங்கினால் விழிப்போமா, விழித்தால் இரவு வீட்டில் சென்று படுப்போமா, பள்ளிவாசலுக்கு சென்றால் உயிரோடு வருவோமா, ஜனாசாவாக நாம் ஆக்கப்படுவோமா? ஒரு காலத்தில் மாடு வளர்ப்பதற்கு தடை செய்தவர்கள் இன்றைக்கு ஆடு வளர்ப்பதற்கு தடை செய்கிறார்கள், கோழி வளர்ப்பதற்கு தடை செய்கிறார்கள், தாடி வைத்தவர்களை அவர்கள் தாடியை சிறைத்து விடுகிறார்கள், புர்கா அணிந்து செல்ல முடியாத ஒரு சூழல். பெருமானாருடைய வார்த்தைகள் இன்றைக்கு 100 விழுக்காடுகள் உண்மையாகி வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, சுருக்க சொல்ல போனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அது மாறி இருக்கிறது. தமிழகமும் அப்படி மாற வேண்டும் என்று விரல் வைத்து விரல் எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையோ இஸ்லாமிய அடையாள சின்னங்களையோ
வேலை போட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, அவதூறாக பேச முடியுமோ அவ்வளவு அவதூறாக பேசக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அடங்கப்பட்டிருக்கின்ற தர்காக்களில் அடங்கப்பட்டிருக்கின்ற நல்லடியார்களை எல்லாம் அவன் யார், அவனுக்கு இங்க என்ன வேலை, அந்த பூதவிக்கு இங்க என்ன வேலை? இறந்தவர்களை திட்டாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், லா தசுக்குல் அம்வாத், இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை திட்டாதீர்கள். ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் இறந்துட்டான்னு வச்சுக்கிறோம், அவர் இறக்குற தருவாயில களிமாவை சொல்லி இருக்கலாம், எனக்கு உங்களுக்கு தெரியுமா? எனவே தான் பெருமானார் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், ஒரு யூதனுடைய ஜனாசா வருகின்ற பொழுது எழுந்திருந்து மரியாதை செய்தார்கள். ஏன்னா அவன் ஜனாசா, அவன் இறக்கின் தருவாயில களிமாவை சொல்லியிருக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. அப்ப இறந்தவர்கள் யாரையும் திட்டுவது கூடாது என்று இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக தலைவர் நமக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார். அப்படின்னா அவங்க சொல்றாங்க, சிக்கந்தர் மலையில சிக்கந்தருக்கு என்ன வேலை, அவன் யாரு, அவன் ஏன் இங்க வந்தான் என்றெல்லாம் இறந்தவர்களை, நல்லடியார்களை உண்மையான வார்த்தையை திட்டக்கூடிய, அசிங்கமாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பம்புக்கு எடுக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து வருகிறேன். உண்மையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து காஃப் அப்படிங்கிற அத்தியாயம், 50வது அத்தியாயம், அதுல 8வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இது அவர்களுக்கும் மட்டுமல்ல, எனக்கும் பொருந்தும், சபையில் உள்ள உங்களுக்கும் பொருந்தும், இந்த சபைக்கு நிறைய இருப்பவர்களுக்கும் பொருந்தும், முஸ்லீம்களுக்கும் பொருந்தும், முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். இந்த ஆயத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். வாயிலிருந்து வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஆண்கள் எத்தனை வார்த்தை பேசுறாங்க, பெண்கள் எத்தனை வார்த்தை பேசுறாங்க, அதை கூட கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தைகளை பேசிக்கிட்டோம். ஆண்கள் 15,000 வார்த்தை. ஆனா பெண்கள் 30,000 வார்த்தை. நம்மளோட ஒரு மடங்கு அதிகம். ஏன்னா கேட்கவே நாம அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறார். 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். என் மனைவி போன எடுத்தா 100 மணி நேரம் பேசுறாயா அப்படின்னு இருக்கிறார் ஒருத்தர். அதுக்கு அவன் சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு மனைவி பரவாயில்ல, என் மனைவி ராங்காலே 6 மணி நேரம் பேசுவாங்க இருக்கு. அப்ப அந்த அளவிற்கு போனை எடுத்தா இன்னைக்கு கீழே வைக்கிறதே இல்லை. அதனால அவங்க தமிழ் மொழி 30,000 வார்த்தைகள் ஒரு பெண் பேசுகின்றாரா, விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. அப்ப நாம பேசக்கூடிய வார்த்தையில நல்லதை ஏவி தீயதை தடுத்து, திருக்குறானை ஓதி ஹதீஸை படித்து அல்லாஹ்வை நாம திக்ர் செய்கிறோமே, இதை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் படைத்த ரப்புக்கு நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? அவன் எந்த பேச்சை பேசினாலும் அதை கணக்கிடக்கூடிய கணக்காளர், கண்காணிப்பாளர் அவனோடு இருக்கிறார். நாம யார பத்தி தரக்குறவா பேசலாம் சரிதான், அவதூறா பேசலாம் சரிதான், நமக்கு தெரியாமலேயே அந்த கிராமன் காத்திரீர் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமான எழுத்தாளர்கள் நாம் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். யார பத்தி யாரு தரங்கட்டு பேசுறாங்க சரிதான், அவுலியாக்களை பேசுறாங்க சரிதான், நல்லடியார்களை பேசுறாங்க சரிதான், கெட்டவர்களை பத்தி தப்பா பேசுறாங்க சரிதான், அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஓரம் கட்ட வேண்டும், நாட்டை விட்டும் துரத்த வேண்டும் என்பதற்காக என்னென்ன சதிகளை செய்ய முடியுமோ, என்னென்ன சூழ்ச்சிகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் திட்டம் போட்டு செய்து வரப்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். தமிழகத்தில், இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 175 பள்ளிவாசல்கள் அல்ல தர்காக்களும் அடங்கும். இதையெல்லாம் தகர்க்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. மக்கரு மக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இந்த இவர்களை பற்றி அல்லாஹ் அன்னைக்கே குர்ஆன்ல சொல்லிட்டான். இஸ்லாத்திற்கு எதிராக
இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி தான் வெற்றி பெறும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இஸ்லாத்தை இவர்கள் என்ன ஃபிரௌனே நினைச்ச அழிக்கலாண்டு அவன் தான் அழிந்து போனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய கொடுங்கோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூமின்களையும் அழைத்து இஸ்லாத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் புதைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டினார். ஆனால் அந்த நம்ரூதுக்கு ஒரு தொண்டி கொசுவின் மூலமாக அல்லாஹ் அழிவை கொடுத்தார். இஸ்லாத்தை அழிப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ ஒன்று அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், இல்லைன்னா அழிவுதான் மிச்சம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அழிப்பதற்காக ஒரு 100 செங்கர ஒட்டகைக்கு ஆசைப்பட்டுக் கொண்டு வாளை கையில் வைத்துக் கொண்டு பெருமானாரை தேடி வந்தார்கள். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். அபூஜஹலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அபூஜஹலே முஅத்தின் முஆதி என்று சொல்லப்படக்கூடிய பருவ வயதை அடையாத 2 சிறுவர்களால் அவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் என்பதை பத்ர் யுத்தம் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடினால் சூழ்ச்சியாளர்கள் அவர்களை நாசப்படுத்துவதற்கு, அவர்களை கேவலப்படுத்துவதற்கு, அவர்களை அழித்து துவம்சம் செய்வதற்கு ரொம்ப நேரமும் ஆகாது. ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லாஹ்வுக்கு போதும் என்பதைத்தான் ஃபிரௌனுடைய சம்பவம், நம்ரூதுடைய சம்பவம், அபூஜஹலுடைய சம்பவம், உத்மாவுடைய சம்பவம் இதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயம் சூரத்து தௌபா அதுல 32வது வசனத்துல என்ன பேசுறான் பாருங்க. யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹ். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய ஜோதி, அணையா விளக்கு. அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா காய்ச்சல் அணிந்து விடும். ஆனால் இந்த விளக்கு எனக்கு பாருங்க, காற்று அடிக்க அடிக்க, காட்சி என்று சொன்னால் நாம சுவாசிக்க காற்று அல்ல, எதிர்ப்புகள் வழுக்க வழுக்க இந்த ஜோதியின் பிரகாசம் கூடிக்கொண்டே செல்லும். அல்லாஹ்வுடைய வாக்கு. யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். தங்களின் நாச்சம் பிடித்த வாய்களினால் இந்த மார்க்கத்தை, இந்த ஜோதியை அணைப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் இந்த ஜோதி அல்லாஹ் பரிபூரணமாக ஆக்கி வைப்பார். அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயம் அந்த 8வது வசனத்துல இதே கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லாஹு முத்திப்பு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரிதான், இந்த ஜோதி அது பரிபூரணமாக ஆகும் என்பதாக சூரத்து ஸஃப்னுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் இஸ்லாமு யஅலு. யஅலுனா உயர்ந்து கொண்டே செல்லும், விரிந்து கொண்டே செல்லும். அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹி. இஸ்லாம் ஒரு காலம் தோற்கடிக்கப்படாது. முஸ்லிம்கள் தோற்கடிக்கப்படலாம், முஸ்லிம்கள் சாய்க்கப்படலாம், ஆனால் இஸ்லாம் அது சாய்க்கப்படாது, தோற்கடிக்கப்படாது. இஸ்லாத்திற்கு எதிரிகள் வளர வளர அதை விட பன்மடங்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அமெரிக்காவில் ஒரு அமைப்பு இருக்கிறது, பியோ அமைப்பு என்று சொல்வார்கள். இந்த அமைப்பின் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அளவிற்கு எந்த மதம் வளருகிறது, எந்த மதம் தேய்கிறது, இதான் அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் பியு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் என்ன முடிவு சொல்றாங்க தெரியுமா? அந்த அமைப்பை நடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாம் மட்டும்தான் வளர்ந்து கொண்டே செல்கிறது, மற்ற மதங்கள் எல்லாம் தேய்மானத்தை தான் சந்திக்கிறது. அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். 2030 கிட்டத்தட்ட 23.6 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள்
உலகத்தில் வாழ்வார்கள் என்பதையும் அந்த பியூ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை நம்ம கையில தரல. நம்ம கையில கொடுத்தா நம்ம சமுதாயத்து தலைவர்கள் என்றைக்கும் அடமானம் வச்சிருப்பாங்க. கட்சியை அடமானம் வைக்கிற மாதிரி இந்த மார்க்கத்தை அடமானம் வச்சிருப்பாங்க. அந்த மார்க்கத்தை வித்து இருப்பாங்க காசுக்கு ஆசைப்பட்டு கொண்டு. குர்ஆனையும் இந்த மார்க்கத்தையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு அது அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே பேசுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், குர்ஆனை நாமே பாதுகாப்போம். குர்ஆனை பார்த்தா இவங்களுக்கு ஏன் கோபம் வருது தெரியுமா? இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கு குர்ஆனை பார்த்தா ஏன் கோபம் வருது? அந்த அசிங்கமான புத்தகத்தை விதிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நாம சொல்லல, நவுதுபில்லாஹ், குர்ஆன் என்பது அசிங்கமான புத்தகமா, செக்ஸ சொல்லுதா, கட்டுக்கதைகளை சொல்கிறதா. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல குர்ஆனுடைய பிரதியை கிழித்துதான் கழிவறைக்கு பயன்படுத்துகின்றார்கள் நாசக்காரர்கள். அல்லாஹ்வுடைய சரியான தண்டனைக்கு சாவதற்கு முன்னால் அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள், ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பாபர் மசூதியை இடித்தார்களே, அதுல பல பேருக்கு கண் பார்வை போய்விட்டது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பல பேருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, தன் தாயோடு உறவு கொண்டார்கள். அந்த அளவுக்கு பைத்தியம் முத்தியது. அது ஒரே ஒருத்தர் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வந்து நூற்றுக்கணக்கான பள்ளிவாசலை அவர் கட்டி கொடுத்தார். நம்ம டவுனுக்கு கூட அவர் வந்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பார். பாராளுமன்றத்துல ஒரு எம்பி பேசுறாரு, இந்தியாவில் எந்த பள்ளிவாசலுக்கும் பாபர் என்று பெயர் வைக்க கூடாது. பேர் வச்ச உனக்கு என்ன? நாங்கெல்லாம் பேர் வைக்கிறோம், உங்க இடத்துல நாங்க கட்டுறோம், எங்களுக்கு சொந்தமான இடத்துல நாங்க கட்டுறோம், எங்களுக்கு பிடித்தமான பேரை நாங்க வைக்கிறோம். அவர் பகிரங்கமாக பேசுகின்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டே இருப்பார். நேரம் வரும் பொழுது ஒரு பிடிப்பான் பாருங்க, இன்ன பதிஷரப்பிக ரசதி, அல்லாஹுடைய பிடி இருக்கிற அது மிகவும் கொடூரமானது. அதுல இருந்து எவனும் யாரும் தப்பிக்க முடியாது என்பதை திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய மன்னர்களையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் இஸ்லாத்தையும் கேவலப்படுத்துகின்ற நோக்கத்திலே பிஞ்சு உள்ளங்களில், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிஞ்சு உள்ளங்கள்ல அந்த விஷமத்தனமான கருத்துக்களை எல்லாம் திணிக்க வேண்டும் என்பதற்காக புதிய கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்கி வரலாறு நூல்கள்ல இஸ்லாமிய மன்னர்களா கொள்ளையடிக்க வந்தார்கள், திருட வந்தார்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மன்னர்களை பற்றி தவறான முறையிலே அவர்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் எல்லாம் மோசமானவர்கள், அதிகமான குழந்தைகளை நாம் பெறுகின்றோமா, அதனால அந்த சமுதாய மக்களுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதிகமான குழந்தைகளை பெறுங்கள். ஏன்னா நாம நினைச்சோட உள்ளே பண்ண முடியாத, அது எங்க போய் அதிகமாக பிள்ளைய பத்திட்டு இருக்க, லோஞ்சானா இருப்பாரு, வருஷத்தவான பிள்ளை பிறந்துகிட்டே இருக்கும், பைவானா இருப்பாரு, என்ன மூலமா முயற்சி பண்றேன், என்ன மூலமா லேகியும் சாப்பிடுறேன், பிள்ளையே பிறக்க மாட்டேங்கிறாரு. குழந்தையை கொடுப்பது நானும் நீங்களும் மருத்துவர்கள் அல்ல, படைத்த ரப்பு தான் கொடுக்க வேண்டும். அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருவான். மருத்துவர் அல்ல, வழிபாடுகள் அல்ல, அதே நேரத்தில் பெற்றோர்கள் அல்ல, வைத்தியர்கள் கிடையாது. குழந்தை பாக்கியத்தை தருவது அல்லாஹ்தான். இவங்க முஸ்லீம்கள் அதிகமா குழந்தைய கூட்டிட்டு வந்துடும். இந்த சபையில யாருக்காச்சும் 2 தாண்டி யாராச்சும் இருக்குதா? சில பேருக்கு 3 இருக்கு, 4 இருக்கும். அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூதாவுதுல இந்த செய்தி 2174வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், திருமணம் என்பதே குழந்தைகளை கொடுப்பதற்குத்தான், ஆசைகளை அடக்குவதற்கு அல்ல. ஆசையை அடக்கத்தான் கல்யாணம் முடிச்சோம்னா அப்ப நமக்கு ஆடு மாடுக்கும் கோழிக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இல்லாம போகிறோம். நாம சந்ததிகளை பெருக்குவதற்காகத்தான் திருமணமே செய்கிறோம். அதான் உண்மையான நோக்கம். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. திருமணத்திற்கு பின்னால குழந்தைகளாக இயக்கக்கூடிய தம்பதிகள் உலகத்துல எவ்வளவு இருக்கிறாங்க. சில தம்பதிகள் என்னதான் ஒதுக்கி போனாலும்
வருஷம் தவறாம குழந்தை பிறக்குத அப்படி கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நாம எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் சரிதான், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரிதான், அல்லாஹ் நினைச்சாதான் குழந்தை ஸ்டாப் ஆகும், குழந்தை பிறக்கும். அல்லாஹ் நாடல ஒரு புழு பூச்சி கூட உருவாகாது, இங்க உருவாகுவது நிக்கவே செய்யாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் நசமத்தின் காயினத்தின் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரையிலும் யாருடைய குடும்பத்துல குழந்தை பிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ இல்லா வகிய காயினத்தோல், நீ என்னதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் சரிதான். இப்ப ஆம்பளைக்கும் போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் சோப்பு புக்கோணும், லெட்டர் வாங்கினா அதையும் சோப்பு புக்கோணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் புக் பண்ண அவன் தரக்கூடிய ஆம்பளைக்கும் சோப்பு புக்கோணும். இப்ப அந்த முக்கோணத்தையே காணும். இப்ப விளம்பரம் எப்படி மாறிட்டு தெரியுமா, கொஞ்சம் குழாவதற்கு குழந்தை தேவையா, எங்கள் மருத்துவமனைக்கு வாருங்கள். இவன் கட்டுப்பாடு பண்ணி பண்ணி கடைசியில குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு எத்தனை குழந்தை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டாலோ அத்துணை குழந்தைகள் பிறந்தே தீரும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. ரசூலுல்லா அவங்க சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் சொல்லிதான் ரசூலுல்லா சொல்றாங்க. அதனால நம்ம சகோதர சமுதாயத்தவர்களில் ஒரு சிலர் நம் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்கள் அதிகமான குழந்தைகளை பெறுகிறார்கள், அதனால இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது, 2க்கு மேல பெறக்கூடாது என்று சட்டம் சொல்ல வேண்டும். நீ என்ன சட்டம் போடுறது? எத்தனையோ நாளிலே நம்ம பார்க்கலையா, குடும்ப கட்டுப்பாடு செய்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. சமீபத்துல ஒரு அம்மா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கு. அந்த தைரியத்துல கணவனோட உல்லாசமா இருந்தாச்சு. ஒரே நேரத்துல 3 குழந்தை. குடும்ப கட்டுப்பாடு பண்ண பெண்ணுக்கு ஒரே நேரத்துல 3 குழந்தைகள் பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால இதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மதரசாக்கள்ல குர்ஆனை போதிக்கப்படுகிறது, ஹதீஸை போதிக்கப்படுகிறது, மார்க்க சட்டங்களை போதிக்கப்படுகிறது. மதரசாவை பாருங்க, இஸ்லாமியர்கள் நாமளே குழந்தைகளை மதரசாக்கு அனுப்பிட்டு அவன் என்ன ஓதனா என்ன கிழிச்சா அது கேட்கறதே இல்லை. அங்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது, எல்லா சமுதாய மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும், எல்லா சமுதாய மக்களின் மீதும் இறக்கப்பட வேண்டும். இதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது, போதிக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம் மீது எதிர்ப்புகள் வளர வளர அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஒரு வகையான கவலைதான். ஆனா ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பயப்படாதீர்கள், பொறுமையை கடைபிடிங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். நீங்க சமுதாயத்துல நம்ம ஒற்றுமை இல்லாம நாமளும் அவங்களுக்கு பின்னால போறதுனாலதான் இன்னைக்கு சமுதாயத்திற்கு பல வகையான அடுக்கடுக்கான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சூரத்தை ஆணையிடுறாங்க, கடைசி ஆயத்துல சொல்லி காட்டுறான், யா அய்யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு வஸாபிரு, பொறுமையை நீங்கள் கடைபிடிங்கள், வராபிது, ஒற்றுமையாக இருங்கள். வரக்கூடிய காலங்கள்ல இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இல்லாம இருந்தா அங்க 10 பேரு இங்க 10 பேரு கடைசியில் இந்த சமுதாயம் நாளாக திணிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த காலகட்டத்தில சகோதர சமுதாயத்தவர்களோடு அன்பாக நாம் பழக வேண்டும். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த கூட்டத்துல ஒரு 9 பேர் தான் இருந்தான். 9 பேர் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறார். ஏன்னா எல்லா சகோதர சமுதாயத்தவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் அல்ல, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் 99% இருக்கிறார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் 100க்கு ஒருவர் தான் முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் காட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில ஒரு ஒட்டகம், அல்லாஹ்வுடைய முஅ்ஜிஸா, பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வருது, வந்தவன குட்டி போட்டுது. இந்த ஒட்டகத்தை ஒழுங்கே செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாளம் சின்னம். அந்த 9 பேர் என்ன செஞ்சாங்கன்னா 2ஐயும் க்ளோஸ் பண்ணிட்டான். அங்கே சில பேர் உதவி ஒத்தாசை செய்தார்கள். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, 3 நாள் மட்டும் நிம்மதியா இருங்க, நீங்க இந்த சமுதாயத்திற்கு எதிராக எவனெல்லாம் சதி திட்டம் தீட்டுகின்றானோ
அவனுக்கெல்லாம் கொஞ்ச காலம்தான் கெடு, அல்லாஹ் கொடுப்பான். ஒரு காலம் வரும், சாலிஹ் இஸ்லாமுடைய அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு 3 நாள் கெடு. இவர்களுக்கு எத்தனை நாளோ அது அல்லாஹ் தான் அறிவான். அந்த 3 நாளைக்கு பின்னால அல்லாஹ் ஒரு சப்தத்தை கொடுத்தான். செத்தவர்களாக அடியோடு சாய்ந்த மரங்களை போன்றி அவன் வீடுகளிலே கிடந்தார்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ் சொல்கின்றான் 60வது அத்தியாயம் 8வது வசனத்தில, லா யன்ஹாக்கும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி. மார்க்க விஷயத்துல உங்களோடு யாரும் மோதவில்லையோ அந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் இன்னும் பலர் உங்கள் நாடுகளில் இருந்து உங்களை யாரும் துரத்தவில்லையோ வெளியாற்றவில்லையோ அப்படிப்பட்ட சகோதர சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இப்போ சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஐயப்பன் சாமிக்கு என்ன செய்வானா, மாலை போட்டிருப்பாங்க. அவங்கள வந்தாங்கன்னா நம்மள்ட்ட பேச்சு கொடுத்தாங்கன்னா நாம அவர்களை சண்டை செய்ய வேண்டும். முடிஞ்சா ஒரு டீ வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு அல்லாஹ்விட துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடு, எங்களோடு நெருக்கமாக இருக்கிறார். நாம துஆ செய்ய வேண்டும் அவர்களுக்காக. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இவை இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன் தானே. இவன் என்னமா நாம் நீதத்தை காமிக்கிறது? மார்க்கம் தடை போடுகிறது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதவான்களை, அது யாரோடு நீதமாக நடந்தாலும் சரிதான், நீதவான்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதர சமுதாயத்தவர்களுக்காக, அவர்களின் ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்வோம், அவர்களோடு இணக்கமாக வாழ்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.